திருமாவளவனுக்கு பதிலாக வன்னியரசோ இப்படி யாராவது போய் சந்திச்சா சரியாக இருக்குமா? அவர் ஏன் போகலப்பா, திருமாவளவன் ஏன் போகல, பட்டியலின மக்களுடைய தலைவருன்றாங்க, அவர் ஏன் போகல அப்படின்ற கேள்வி வருமா? வராது. நீங்கள் விஜய் வரணும். இவர்கள் என்ன உருட்டுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டீங்கன்னா தலைவரை அந்த இடமே ஸ்தம்பிச்சிடும், ஜனங்களை பாதுகாக்க முடியாது, அதனால நீங்கள் வராதீங்க தலைவரை. பேர் எப்படி வருது? போராடும் தொழிலாளிகள் விஜயுடன் சந்திப்பு. ஆனால் விஜய் இந்த மாதிரி ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்கள போய் ஏன் சந்திக்கணும்னு அவருக்கு தோணலை? கூட்டத்துடைய முக்கியமான கோரிக்கை என்ன? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். இவர் என்ன பேசினாரு? முதல்வர் அவர்களே, அஜித்குமார் ஃபேமிலிக்கு மட்டும் சாரி கேட்டிருக்கீங்க, மற்ற 23 ஃபேமிலிக்கும் சாரி கேட்கணும், முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். கூட்டத்துடைய நோக்கத்துக்கே இப்படி ஆப்போசிட்டில் தாக்குதல் நடத்திய அந்த காங்கிரஸ் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி வந்த பொழுது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு ஒரு கோஷம். இவங்க தான் எல்லாமே டெம்ப்ளேட் வசனம் தானே. ராகுல் பேசுறதுலாம் 100% உண்மையானா கிடையாது. செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கடந்த 10 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்கில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ போய் விஜய் அவர்களை பனையூரில் சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே போய்யா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், மாதிரி ஒரு கருத்து. ஃபஸ்ட்டு அந்த தகவல் சொல்லிடுறேன். அதில் ஒரே ஒரு அமைப்பு மட்டும் இவர்கள் ஏதோ ரெடி பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க போல. ஏன் அந்த குறிப்பிட்ட ஒரு குரூப் மட்டும் போய் சந்திக்கிறாங்க? ஏன் போராடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் சிஐடியு, அந்த நீலம் அமைப்பு, இன்னும் பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் அங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துங்கன்னு அங்கே வாங்கன்னா ஒன்றும் முதலமைச்சர் கோட்டை கூப்பிட்றாரு அப்படின்னா பிரதிநிதிகள் போவாங்க பேச்சுவார்த்தைன்னு. இல்லை துறை அமைச்சர் கூப்பிட்டாரு கோட்டைக்கு வாங்க அப்படின்னா போவாங்க. நீங்கள் யார்? நீங்கள் உட்காந்துட்டு கூப்பிட்டீங்கன்னா போயிடுவாங்களா? அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு போராட்டம் நடத்தி கவர்மெண்ட் எடுத்தே போராடிட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இவருக்கு தான் தேவை இருக்குது. இன்றைக்கி ஏன் எல்லோரும் போய் பார்க்குறாங்க? உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம்னு ஒன்று. ரெண்டாவது, இந்த மக்கள் நாளைக்கு ஏதாவது வாக்குகள் மற்ற விஷயங்களுக்காக தான் எல்லாருமே அரசியல் பண்ணுறது. அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கின்னு ஏதோ நோய் கூட போராடிக்கிட்டு இழுத்துட்டு கிடக்கிற மாதிரி நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் தலைவர்னா, அது இவர்கள் செட் பண்ணி இவர்கள். நான் திரும்ப சொல்கிறேன், தாவேகா இது மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுக்குறா? அதான் இதை சொல்கிறேன், இவர்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுக்குறா, யார் பண்ணுறான்றது தெரியல. எந்த மாதிரி அரசியல்னா கிண்டல் அடிக்கிற விதமாக நடந்து கொள்வது. இவர் ஜாக்டோஜியோ இருந்துச்சு. ஜாக்டோஜியோ பெரிய அமைப்பு. நீங்கள் ஜாக்டோஜியோலேருந்து ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டுன்னு போய் விஜய் பார்க்குறது, ஜாக்டோஜியோவினர் சந்திப்பு. நான்லாம் கூட நம்பிட்டேன், ஜாக்டோஜியோவே சந்திச்சிருக்காங்கன்னா அரசுக்கு நெருக்கடி கொடுக்க இவர் தான் தகுதியான ஆள்னு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதுலேருந்து ஒரே ஒருத்தர் உடனே ஜாக்டோஜியோ மறுக்குது, நாங்கள்லாம் போகல, இவர் போயிருக்காரு. அது ஒரு கூட்டமைப்பு. அது மாதிரி இது ஒரு வெக்கமே படல. அதை பற்றி இந்த பிரச்சனை அதை பற்றி கவலையே பண்ணல. அதே மாதிரி இப்போ இது பேக் ஃபயர் ஆகாமல் ஆகாதா? நீங்கள் போராடுகின்றவர்களை நீங்கள் போய் சந்திக்கணும். கேட்டால் ஆதவ அர்ஜுன் சந்திச்சிட்டாரு அப்படின்வாங்க. உங்கள் ஆதவ அர்ஜுன் சந்திக்கிறாரு, அதெல்லாம் அப்புறம் கதை. தலைவர்ன்ற முறையில் அவங்க தான் எதிர்பார்ப்பாங்க. சீமானுக்கு பதிலாக சாட்டை துரைமுருகனும், இல்லை செல்வ பெருந்தைக்கு பதிலாக வேறு யாரோ, திருமாவளவனுக்கு பதிலாக வன்னியரசோ இப்படி யாராவது போய் சந்திச்சா சரியாக இருக்குமா? அவர் ஏன் போகலப்பா, திருமாவளவன் ஏன் போகல, பட்டியலின மக்களுடைய தலைவருன்றாங்க, அவர் ஏன் போகல அப்படின்ற கேள்வி வருமா? வராது. பேச சண்முகத்துக்கு பதிலாக இந்த கனகராஜோ வேறு யாரோ போய் பார்த்தாங்கன்னா கேள்வி வருமா? வராது. அப்போ தலைவர்கள் தான் போய் பார்ப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் விஜய் வரணும். இவர்கள் என்ன உருட்டுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டீங்கன்னா தலைவரை அந்த இடமே ஸ்தம்பிச்சிடும், ஜனங்களை பாதுகாக்க முடியாது, அதனால நீங்கள் வராதிங்க தலைவரை, நீங்கள் ஒரு பிம்பத்தை இங்கே இருந்துக்க தலைவரை, நாங்கள் உங்களை இட்டாரோம், நாங்கள் உங்களை இட்டாந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு. இவருக்கும் என்னன்னா, அப்படியா நான் என்ன பார்க்க வராங்களா, பரவாயில்லையா அப்படின்னு. இவங்க அங்கே போய் கேட்டாங்கன்னா நான் ஏன் போய் பார்க்கணும், அவ்வளோ பெரிய ஜபர்தஸ்த் அவர் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் யாருக்காவது விஜய் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, சின்ன சங்கம் தான் இருக்கும், நாங்கள் வராங்கன்ட்டு அவங்க 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போய் பார்க்குறது. பேர் எப்படி வருது? போராடும் தொழிலாளிகள்
விஜயுடன் சந்திப்பு. ஆனா விஜய் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்கள போய் ஏன் சந்திக்கணும்னு அவருக்கு தோணல? மனப்பான்மைன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ அண்ணாவோ கலைஞரோ இல்லை மற்றவர்களோ பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்கள் ஓரளவுக்கு மக்கள் பாதையில் வர தலைவர்கள் ஒரு பிரச்சனைனா மக்களை சந்திக்க விரும்புவாங்க, நேரடி அரசியலில் ஈடுபடுவாங்க. ஆனானப்பட்ட எம்ஜிஆரை இவங்க எம்ஜிஆர்ன்றாங்களா, எம்ஜிஆர் வந்து வேறு லெவலு. அவர் அண்ணாவே சொல்லுவார்ல, நீ தம்பி நீ வந்து உன் முகத்தை காட்டினால 1,00,000 ஓட்டுகள் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அரசியல்னு வந்தவொடனே மக்களை சந்திக்கிறத ரொம்ப சாதாரணமாக ஆக்கிட்டார். கூட்டங்களில் கலந்துக்கிறது, எல்லார்ட்டையும் சந்திக்கிறது. நான் எம்ஜிஆர், நான் அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணல, சினிமாவில் தான் இமேஜை மெயின்டைன் பண்ணார். நேரில் அவர் வந்து மக்களை சந்தித்து சாதாரணமாக சந்தித்தார். நீங்கள் அவரோட பெரிய ஆளா? என்னன்னா கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிறது. எம்ஜிஆர் அதை கேட்கல. எம்ஜிஆர் அவருக்கான அரசியலை அவர் தீர்மானித்தார். எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவர் ஏன் விஜயகாந்தோட வா ஊர் ஊராக போனார், வந்தார், ரோட்லேயே நின்று சாப்பிடுவார். ஒரு இடத்துல ஜீப் மேலே இலையை போட்டு அப்படியே நின்றுட்டு சாப்பிடுவார். ஒரு இடத்துல அவங்க கொண்டுட்டு போன சாப்பாடு அப்படி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா நேரடியாக மக்களை சந்தித்தாங்க, கலைஞர் சந்தித்தார். எல்லாருமே மக்களை சந்தித்து தான் தலைவர்கள் ஆகியிருக்காங்க. ஆனால் இவர் யாரோ தப்பாக, நான் சொன்னல முதல்ல, இவர்களுக்கு யார் இந்த அரசியலை கற்றுக் கொடுக்குறாங்க? எனக்கு தலைவரே நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோதான், கூட்டம் பயங்கரமாக சென்னையே ஸ்தம்பிச்சிருன்றது. சரி, அப்படி ஸ்தம்பிக்கும் போது போலன்னு அந்த சிவானந்த சாலை ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தா மொத்தமே 5000 பேர் தான் வந்திருந்தாங்க. என்ன ஸ்தம்பிச்சது? ஆனா அப்போ வந்து விஜய் அவர்கள் வராரு அப்படின்றதே தெரியாது. அதனாலதான் மக்களுக்கு தெரியாது, தொண்டர்களுக்கெல்லாம் தெரியும்ல. அவங்க வந்து இப்போ 10 லட்சம் பேர் இருக்காங்களா சென்னையில், ஏன் வரல? அட்லீஸ்ட் 1 லட்சம் பேராக வந்துருக்கணும்ல, ஏன் வரல? அவன் வேலையை பார்க்க போயிட்டான்ல. இதெல்லாம் பேச்சு இல்லை, இது உருட்டுறது. அதில் ஒன்று தான் இது. இவர் வந்து பார்த்தாருன்னா வாங்க கொலு பொம்மை மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. இவர் நான் என்ன போய் பேசுறது, அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுன்னு கேட்பார். இப்படிலாம் வச்சுக்கலாம் அரசியல்லாம். அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மக்கள் போராடிட்டு இருக்காங்கன்னா என்ன போய் கேட்கணுன்றது கூட விஜய்க்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா? அதுதான் இன்றைக்கி நிலமை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்லாம் நான் சொல்ல வரல. போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, துப்புரவு பணியாளர்கள் ஏன் போராடுறாங்க, இப்போ சீமான் வர்றாரு, என்ன நடக்குது ஏது நடக்குது, அவருக்கு நான் அப்படியே டைரெக்டாக எல்லா தகவல் வரும். அங்கங்கே பார்க்குறது கூட இருக்கிற தொண்டர்களை எடுத்து கொடுக்குறேன். இப்போ சிஎம், இன்றைய சிஎம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் 2021 ஜனவரி மாதம் மாநகராட்சி மேயருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. துப்புரவு பணியாளர்களை கொரோனாவில் அதில் எல்லாம் உயிரை பணைய வச்சு பணியாற்றியிருக்காங்க, அவர்களை வந்து கோர்ட்டு இது இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களை நிரந்தரமாக்குங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு கோரிக்கை வச்சு. அதுக்கப்புறம் 5 மாதம் பொறுத்து இவர் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அதை எடுத்து சீமான் பேசுகிறாருல்ல, இந்த சீமானே தேடி கண்டுபிடிப்பாரா? கூட இருக்கிறவங்க தலைவரே இந்த மாதிரி விஷயம், தலைவரே இது நடந்திருக்குது, ஏற்கனவே இந்த மாதிரி பேசு, இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அப்போ உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம். அங்கே போய் நீங்கள் உக்காடுறீங்க, பேட்டி கொடுக்குறது முன்னாடி உக்காடுறீங்க, அவங்க 10 கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்வாங்கி. இப்போ அஜித்குமார் மரணம், இந்த 18 ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு பேசினார். 18 ஃபேமிலிக்கிட்ட 18 கதை இருக்கும்ல, இருக்கும் கண்டிப்பாக. அதை பற்றி பேசினா நீங்கள் 2 ஹவர் பேசலாமே. ஆனால் இவர் ஒரு நிமிஷம் கூட பேச முடியல இவரால். ஒரு பாதிக்கப்பட்ட இது சூடாக இருக்கிற ஒரு விஷயம் அஜித்குமார் விவகாரத்தில் அந்த ஃபேமிலியை போய் பார்த்தாரு, 18 ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தார். இவருடைய கட்சி வருங்காலத்தில் நான் என்ன செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த 18 பேருக்கான நீதியை பெறாமல் விட மாட்டேன் மாதிரி பல விஷயங்கள் பேசலாம். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு பேசின நேரம் எவ்வளோ? 1.5 நிமிஷம், 2 நிமிடம் 18 நொடிகள். அதுலேயும் கூட்டத்துடைய முக்கியமான கோரிக்கை என்ன? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். இவர் என்ன பேசினார்? முதல்வர் அவர்களே, அஜித்குமார் ஃபேமிலிக்கு மட்டும் சாரி கேட்டுருக்கீங்க, மற்ற 23 ஃபேமிலிக்கும் சாரி கேட்கணும், முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். கூட்டத்துடைய நோக்கத்துக்கே இப்படி ஆப்போசிட்டில் பேசிட்டு போயினான்ட்டார். அதுக்கப்புறம் பொது வெளியில் வந்தாரா? வரல. அப்போ சினிமா படம் ரிலீஸ் மாதிரி என்றைக்கா ஒரு நாள் வருவார். இந்த மாதிரி பொதுமக்களை சந்திக்கிற விஷயத்தில் அவர் வரமாட்டார். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ என்ன அவங்கள மதிப்பாங்க? கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து வந்து அதாவது ஒரு பேரணி நடத்தியிருக்காரு. அந்த பேரணியில் அவரை கைது செஞ்சுருக்காங்க. அவரை மட்டும் இல்லாமல் கனிமொழி, பிரியங்கா காந்தி இவங்க எல்லாருமே கைதும் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுமே அதுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகத்தை காக்கணும் அப்படின்னா நியாயமான முறையில் சுதந்திரமாக வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க?
ராகுல் காந்தி வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், அந்த தேர்தல் 40 லட்சம் மகாராஷ்டிராவில் 60 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதுக்கு தேர்தல் ஆணையம் காரணம் சொல்லியிருக்கு. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக இருக்குது. அது ஒரு தனி பார்ட்டு. உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் சொல்ல போகுது. பட்டியலெலாம் கேட்டிருக்காங்க. இவர் புதுசாக இப்போ 40 லட்சம் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் மற்றதெல்லாம் உருட்டுறதெல்லாம் பார்த்தா, இவர் சொல்கிறதே நியாயம் எது இருந்தாலும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்குது. இவர் அங்கே விளக்கத்தை கொடுத்துட்டாருன்னா இந்த விவகாரம் இதாகும். ஆனால் பீகார் எலெக்ஷன் நெருக்கத்தில் இவர்கள் இதை அரசியலாக்குறாங்க. இன்னொன்று நான் கேட்குறேன், பார்லிமெண்ட் செஷன் அப்படின்னா வருஷத்தில் குறிப்பிட்ட மாதங்கள், அது ஒரு 20 நாள் 30 நாள் நடக்கும். இந்த பார்லிமெண்ட் செஷனில் நான் சமீப காலமாக பார்க்குறது, இவர்கள் மாநிலங்களவையாக இருக்கட்டும் மக்களவையாக இருக்கட்டும் நடத்தவே விடுறதில்லை. ஏன் எதனால? டெய்லி ஒரு ஜாலி மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு ரோட்டில் நின்று ஜாலியாக பேசிட்டு, என்ன நீ போண்டா போட்டாங்களா, நேற்று சம்சா சாப்பிட்டு நல்லா இருந்ததா, இப்படி தான் ஓடுது. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக, அதுக்கு எதிராக, இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டை முடக்கிறது. இங்கே சட்டசபையெல்லாம் வெளிநடை பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து சபையில் கலந்துக்குவாங்க, இது பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டுன்றது நாடு முழுவதற்குமான ஒரு இது. அந்த நாடு முழுவதுமான ஒரு விஷயத்தில் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு நாள் கூட சபையை நடத்த போகிறதில்ல. 39 பேரை இங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் மற்ற இது மாநிலங்கள். ஆனால் கொஞ்சம் கூட இதை பற்றி ஒரு இது கவலையே இல்லாமல் சபையை நடத்த விடாமல் பண்ணுற ஏற்பாடு தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். 39 பேர் போய் என்ன பண்ணியிருக்காங்க? இன்றைக்கி மீனவர் பிரச்சனை இருக்குது, அதுக்காக சம்பிக்க வச்சிங்களா? இல்லை. காவிரி மேகதாட்டு அணை கட்டுறோம், அதுக்காக எதாவது பண்ணீங்களா? இல்லை. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, எதை பற்றியும் கவலை இல்லை, ஜாலியாக இருக்காங்க. இதில் ஒன்று தான் இந்த தேர்தல் இது முடிவெடுத்துக்கிட்டு ராகுல் பேசுகிறது. ராகுல் பேசுறதுலாம் 100% உண்மையானா கிடையாது. பேசுகிறது உண்மை இருக்கலாம், அதற்கான இதை தேர்தல் ஆணையம் கேட்க போது கொடுக்க போகிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அவர் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அவரை கூப்பிட்டு ஒரு வழக்கில் கேள்வி கேட்குது. பாஜக கவர்மெண்ட்டை ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு நிலத்தை சீனா ஆக்கிரமித்திருக்குது, இந்தியா இழந்து விட்டதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது 4 சென்னைக்கு ஈக்குவல். எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை நான் வந்து சொல்கிறேன். எப்படி? நீங்கள் யார்? எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் இந்த விவகாரத்தை எழுப்பியிருக்கலாம்ல. பார்லிமெண்ட்டில் ஒரு விவகாரத்தை கேட்குறீங்கன்னா நீங்கள் அதில் ஃபுல் தரவாக இருக்கும், ஆதாரம் எல்லாம் பேச முடியாது. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரம் இல்லாமல் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதை தானே கேட்குது கோர்ட்டு. உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, நீ என்ன இந்தியனா? எந்த ஆதாரத்தில் பேசுகிற? 2000 பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேங்கிற, நீ வாட்டில் இதில் சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாஜக கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்குது. அதுக்கு ஒரு சாயம் பூசுவாங்க. அந்த நீதிபதி யார் தெரியுமா? அவர் அப்படி இப்படின்னு. என்ன இருந்தாலும் நீதிமன்றம் கேட்பது என்பது நீதித்துறை கேட்குறது தான். அப்போ இவர் தெரியுதா, இவர் பேசுகிற இது இந்த மாதிரி விவகாரங்கள் இப்போ வந்து பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து வாக்குகளை திருடுகிறது. சரி, வாதத்துக்கே உண்மைன்னு வச்சுக்குவோம். இவர்கள் அந்த தேர்தல் எந்திரத்தை குறை சொல்லியிருந்தாங்கல்ல, சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி காங்கிரஸ் 100 ஜெயிச்சது பார்லிமெண்ட் எலெக்ஷனில்? அதுக்கு ஒரு ஏதாவது உருட்டுவாங்க. அதை ஒரேடியாக பண்ணிட்டா தெரிஞ்சிடும்ன்ட்டு காங்கிரஸுக்கு 100 ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. சரி, போன தடவை காங்கிரஸ் 42 தானே, ஒரு 45 ஜெயிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாலும் நம்ப தானே போகிறாங்க. ஏன்னா எல்லா கருத்து கணிப்பிலும் 400 சீட்டுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும்னாங்க. நீங்கள் 400 சீட்டு இந்த தேர்தல் எந்திரத்தை வச்சு பண்ணியிருந்தா நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் 6 சீட்டு பாஜக ஜெயிக்கும்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென் சென்னை, மதுரை இந்த மாதிரி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. அந்த இவங்க சௌமியாவும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தேர்தல் எந்திரத்தை வச்சுட்டு ஜெயிக்க வச்சுருந்தா ஜனங்க நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? அப்படி செய்யாமல் எப்படி செய்யலைன்னா அப்போ செய்ய முடியலன்னு அர்த்தம். சரி, ஆப்கி பார் 400 பார், 400 தொகுதிகள் நம்முடைய இது கிடைக்கணும். அப்புறம் 300 பார்னாங்க, 300 சீட்டுனாங்க, 273 சீட்டு தேவை. சரி, அதையாவது அவர்கள் தேர்தல் எந்திரத்தை வச்சு பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன் 245 வந்தாங்க? மெஜாரிட்டி இல்லாமல் போய் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு தொங்குற மாதிரி தானே ஆயிடுச்சு. தேர்தல் எந்திரத்தை வச்சு வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு கட்சி தனக்கு மெஜாரிட்டி கிடைக்காமையா பார்த்துக்கும். சரி, அது வேணாம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரவே முடியல, கேரளாவில் வர முடியல, தெலுங்கானாவில் வர முடியல, வெஸ்ட் பெங்காலில் வர முடியல. இங்கெல்லாம் பிஜேபி வர்ற மாதிரி பண்ணிக்க முடியாதா?
பண்ண முடியும் அதை வச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் அப்போ வந்து பிஜேபி வந்து நியாயமா தான் வந்து தேர்தல் நடத்துறாங்க அது அப்படின்னு அவர்கள் சாமர்த்தியங்க. அவர்கள் காங்கிரஸ்லேருந்து ஆளை பிடிச்சி போட்டு பண்ணுவாங்க, தகுதித்த வேலை பண்ணுவாங்க, ஷிண்டேவை வச்சு உடச்சி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் எல்லாரும் பண்ண ஜனநாயகத்தில் என்ன வழி இருக்குதோ அதை மீறியும் சில இடங்களில் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. தேர்தல் எந்திரத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியுன்றது இல்லைன்றது நான் சொல்ல வரேன். ஆனா இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு செல்வாக்கே இல்லாத இடத்துல நிறைய வாக்குகள்லாம் வந்திருக்கு. அதுலலாம் சந்தேகம் இருக்கு அப்படின்ற அப்போ கேள்விகளும் பாஜகவுக்கு எழுந்திருக்கு. வாக்குக்கே வரக்கூடாதா? எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டில் 11% பாஜகவுக்கு வரவே கூடாது. 11% வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அப்போ ஏதோ நடந்திருக்கு. பாஜக தொடர்ந்து ஜெயிக்கவே கூடாது. ஆனால் தொடர்ந்து ஜெயிக்குது எப்படி அப்படின்னா, அப்படி இந்த கேள்வி கேட்டார்ல, ஆன்டி இன்கம்பன்சின்றது இல்லாமையே 3வது தடவையாக வர்றாங்க, எப்படி வராங்க கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. 1947 சுதந்திரம் கிடைச்சதா இல்லையா? ம். அதில் நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? ம். அப்போ ஒரே கட்சி காங்கிரஸ் தான் ஆட்சி பிடிச்சது. நம்பிக்கை இருக்கா இல்லையா? நேரு தான் பிரதமர். ம். அந்த நேரு தான் இருக்கிற வரை 47லேருந்து 64 வரைக்கும் அவர் தான் பிரதமர். அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி தான். நேருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி 1 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி தான். அப்புறம் இந்திரா காந்தி 77 தான் தோக்குற வரைக்கும் அது. அப்போ 47லேருந்து 77 வரைக்கும் 30 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி தான். அப்போ எங்கே போச்சு இந்த ஆன்டி இன்கம்பன்சி? 77லேருந்து 2 வருஷம் ஜனதா கவர்மெண்ட்டு, மறுபடியும் 80லேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வராங்க. 89ல் ஒரு ஸ்டாப்பு, 91லேருந்து மறுபடியும் தொடர்ச்சியாக. அப்போ இதெல்லாம் என்ன கணக்கு? இது வெத்துவாதம் தெரியுதா? அதே மாதிரி 11% அதிகமாக வாங்குறாங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடம் கூடும் குறையும். அப்புறம் சொல்கிறாங்க மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சட்டசபை எலெக்ஷனுக்குமே வித்தியாசம் வருது. 2019 தமிழ்நாட்டில் யார் கூட்டணி ஜெயிச்சா? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டிஎம்கே கூட்டணி 38 இடங்கள் ஜெயித்தாங்க. ஒரே ஒரு தொகுதி தேனி மட்டும் ஏடிஎம்கே ஜெயிச்சது. வாக்கு சதவீதம் பார்த்தா 50%க்கு மேலே டிஎம்கே கூட்டணி, 20% ஏடிஎம்கே கூட்டணி, அதான் என்டிஏ. வித்தியாசம் கிட்டத்தட்ட 25லேருந்து 28%க்கு மேலே. அதே இது 2021 2 வருஷத்தில் சட்டசபை தேர்தல் இவங்க வந்தது வந்து 39%. இவர்கள் 50 சில்லறையிலேருந்து 45க்கு வந்துட்டாங்க. இவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கணும் பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சா. ஆனால் 75 சீட்டு வந்தாங்க. மக்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி தான் போடுவாங்கன்றதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இல்லை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்களாம் சின்ன வயசு, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. 1980களில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்திரா காங்கிரஸும் திமுகவும் திடீர் கூட்டு வச்சாங்க. 76ல் அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு திமுகவில் பலர் உயிர் நீத்த அந்த கொடுமையான எமர்ஜென்சிக்கு பிறகு திமுகவுடைய முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலினை சிறையில் 1 ஆண்டு வைத்து தாக்குதல் நடத்திய அந்த காங்கிரஸ் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி வந்த பொழுது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு ஒரு கோஷம். இவங்க தான் எல்லாமே டெம்ப்ளேட் வசனம் தானே. அறிவாலயம் போகிறது கூட உடன்பிறப்பே வான்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டு சேர்ந்துட்டார். அந்த தேர்தலில் 37 தொகுதிகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது. 2 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. அந்த 2 எப்படின்னா எம்ஜிஆர் ரெட்டையில் காமிச்சார், அந்த 2ன்னு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஜெயிச்ச உடனே மாநில சுயாட்சியை எழுதிய, மாநில சுயாட்சியை முன்மொழிந்த கலைஞர் செய்த வேலை என்னன்னா, அதிமுக ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் இந்திரா காந்திகிட்ட. அப்போல்லாம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புலாம் கிடையாது, நினச்சா கலைச்சிடலாம், கேள்வி கணக்கு கிடையாது. 99 என்னமோ 98 9 நம்ம எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் அந்த இதையே திருத்தினாங்க. நீ நினச்சா ஆட்சியை கலைக்க முடியாது, கலைச்சனா 2 அவைகள்லையும் அதுக்கான ஒப்புதல் வாங்கணும். அதில் வந்து இந்த மாதிரி இஷ்டப்படி கலைக்கிறதுன்றது நின்று போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கவர்மெண்ட்டு, முதல் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு, நம்பூதிரிபாட் கவர்மெண்ட்டு உடனே கலைச்சிட்டாங்க. வந்த 1 வருஷத்தில் கலைச்சாங்க. இந்த மாதிரி கலைஞர் கவர்மெண்ட்டு 89ல் வராரு, 90ல் கலைச்சி விட்டாங்க. 76ஓட முடியுது கலைஞர் கவர்மெண்ட்டு. புது சட்டம் கொண்டு வந்து 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, 6 வருஷம்னு. ஆனால் இவர் ஆட்சி 76ல் கலைச்சி விட்டாங்க. இந்த மாதிரி பல இது வந்து எனக்கு இன்னும் கலைச்சாங்க. அதில் ஒன்று 80ல் இந்திரா காங்கிரஸோட கூட்டு சேர்ந்து கலைஞர் கோரிக்கை ஏற்று கலைச்சிட்டாங்க. ஏன் கலைச்சாங்க தெரியுமா? எதனால? 37 எம்பி ஜெயிச்சுக்கிறோமே, எம்ஜிஆர் 2 எம்பி தானே ஜெயிச்சிருக்காரு பெருவெற்றியில். இது ஆட்சியை கலைச்சி அப்படியே நடத்தினா அதே கூட்டணி
நம்ம ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சலான்னு கலைஞர் கணக்கு போட்டார். அப்போது ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா, இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்கிறதுன்னு. அன்னைக்கு 117 117 சீட்டு, டிஎம்கே 117, காங்கிரஸ் 117. யார் யாரை கபலீகரம் பண்ணா? இன்றைக்கி பேசுகிறாங்க, வீரம் பேசுகிறாங்க. இதே காங்கிரஸ் கூட 117 117 சீட்டு நிற்கிறாங்க. அங்கே என்ன முடிவாகுதுன்னா, கலைஞர் இல்லை முதலமைச்சர் வேட்பாளர், மூப்பனார் தான்றாங்க. இவருக்கே பிரச்சனை ஆகிடுது. இவர் உடனே இந்திரா காந்திலாம் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, மேடம் இந்த மாதிரி நடக்குது, பாதி நின்னாலும் நான் தானே முதல்வர் வேட்பாளர். அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேலிடம் அறிவிக்குது, கலைஞர் தான் முதல்வர் வேட்பாளர். யாருக்கு கூட்டினாலும் குறைஞ்சாலும் இப்போ 117 117னா என்ன மெஜாரிட்டி கிடைக்கும்? மெஜாரிட்டியாக இருக்கு. இப்போ இவருக்கு கலைஞருக்கு 80 சீட்டு, காங்கிரஸ் 40 சீட்டு வருது, ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா கலைஞர் முதலமைச்சர்னு ஆட்டோமேட்டிக்காக 80 சீட்டு. இப்போ ஒருவேளை கலைஞர் 40 சீட்டு, காங்கிரஸ் 80 சீட்டுனா அப்போவும் கலைஞர் தான் முதலமைச்சர்னு அறிவிக்கிறாங்க. அவங்க தான் எப்படி வந்தாலும். ஆனால் அந்த தேர்தலில் தோற்று போயிடுறாரு. 48 எம்எல்ஏ இருந்த திமுக 37 வந்துடுது. எம்ஜிஆர் கூடுதலாக 2 சீட்டு பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறார். ஊராக போய் நியாயம் கேட்டார், ராமச்சந்திரன் என்ன பண்ண ஆட்சியை கலைச்சிட்டிங்கன்னு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சட்டமன்ற எலெக்ஷனுக்குமே மக்கள் வேறு வேறு விதமாக தான் வாக்களிப்பார்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வாக்களித்த மாதிரி 37 தொகுதியை திமுக கூட்டணிக்கும் 2 தொகுதியை அதிமுகவும் கொடுத்துருந்தா சட்டமன்ற தேர்தலுடைய இது திமுக ஆட்சி அமைச்சிருக்கும், பெருவாரியான வெற்றி பெற்றிருப்பாங்க. எம்ஜிஆர் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பார். நடக்கலைல்ல. இல்லை, இதுதான் வரலாறு. அதனால் இவர்கள் பேசுகிறது, இவர்களுக்கு வாகா உருட்டுறது, ஆன்டி இன்கம்பன்சி ஏன் இப்போ வரல, ஏன் தொடர்ந்து 3 தடவை பிஜேபி ஜெயிக்குதுன்னா, சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து ஜெயிச்சு தான் நாங்கள் காங்கிரஸ். ஏன் லேட்டஸ்ட்டாக 2004லேருந்து 2014 வரைக்கும் 10 வருஷம் தொடர்ந்து ஜெயிக்க தான் செஞ்சாங்க. அதனால் இதெல்லாம் மேட்ரு இல்லை. நீங்கள் ஒரு தேர்தல் இயந்திரத்தை ஹேக் பண்ணியோ இது பண்ணியோ பெரிய அளவுலலாம் மாற்றம் கொண்டு வர முடியாது. இப்போ இவர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு பதில் சொல்லி ஆகணும். சம்மன் கொடுத்துருக்காங்க, பதில் சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.